ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ், நான் தான் உங்கள் ஆதி. மான்ஸ்டர்ஸ் லெகசி ஆஃப் மொனார்க் மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இந்த சீரிஸோட சீசன் 1 எபிசோடு 5 பிரேக் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை காட்டியிருக்காங்க, என்னென்ன காட்டியிருக்காங்கன்றதை மொத்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேலை ஆரம்பிக்கலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு கென்டாரோ லீஷா மே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள தான் அடைச்சி வச்சிருக்காங்க. ஐ மீன் மேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சப்போர்ட் இருக்குது, மிச்சம் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு செல்லுக்குள்ளே ஜெயிலில் அடைச்சி வச்ச மாதிரி தான் அடைச்சி வச்சிருந்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா கேட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பயப்படுத்த முடியாது, குட் லக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பா. பட் கென்டாரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் கோவப்படுற மாதிரி காட்டியிருக்காங்க. என்னடா என்ன அடைச்சி வச்சிருக்கீங்க, வெளியே விடுங்கடா அப்படின்னு சொல்லி கதவை போட்டு பார்த்தீங்கன்னா தட்டி உடச்சிக்கிட்டு இருப்பான். அது ரெண்டு பேரோட கேரக்டரையுமே பிரதிபலிக்குது. லைக் இந்த பக்கம் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர், மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஆல்ரெடி சந்திச்சு போல மான்ஸ்டர் அட்டாக்கே கண்ணில் பார்த்துருக்கா, இதெல்லாம் விட பெருசாக பார்த்துருக்கேன், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்ல வரா போல். பட் இந்த பக்கம் அப்படி கென்டாரோ பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு சின்ன பையன், பத்ததுக்கு ஆர்டிஸ்ட், அவன் வந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சன். அப்படி இருக்கிற ஒருத்தனை இந்த மாதிரி அடைச்சி வச்சா அவன் எப்படி இருப்பான், கடுப்பாக தானே இருப்பான். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அவனை பண்ணி வச்சிருக்காங்க. அவன் பைபிளை கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியுமே நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர்னால பேர் டுவால் இப்போ மேக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டியிருக்காங்க. உன் லேப்டாப்லேருந்து எதையுமே ரெட்ரீவ் பண்ண முடியல அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஏன்னா போன எபிசோட் அந்த லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு நேராக காட்டினதுனால ஃபுல்லாக எல்லாமே உறைஞ்சி போயிருக்கு, எந்த டேட்டாவையுமே ரெக்கவர் பண்ண முடியல. பட் உன்ன மாதிரி ஒருத்தி கண்டிப்பாக பேக்கப் எடுத்து வச்சுக்கப்பல அது கண்டிப்பாக எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. நான் ஏன் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் மான்ஸ்டர்ஸை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட பேரை அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு வைப்பாங்க. இப்போ உனக்கு என்ன பேர் வைக்கலாம், நீங்கள் கண்டுபிடிச்ச மான்ஸ்டருக்கு? டைட்டனஸ் மே ஹெவிட் வைக்கலாமா, இல்லை டைட்டனஸ் லைரா மேத்யோ அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லிட்டு இருக்கா. அது பேர் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா அவன் முகம் மாற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி லைராவை பார்த்தீங்கன்னா அவள் ஃபோன் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி நாம் அது சிஸ்டர்ன்ற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தோம். இந்த எபிசோடில் கேட்டியுமே எல்ஜிபிடி மாதிரி காட்டினதுனால மேபி இவ்வளவுமே ஒரு எல்ஜிபிட்டியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட் வந்துகிட்டு இருக்கு. பட் என்னவோ உனக்கு ஏதாவது தோணுனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்பரை கொடுத்துட்டு போகிறா. அந்த நம்பருமே அவள் கால் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த மொனார்க் ஹெட்டு காட்டினா அங்கே தான் டிம் வந்துட்டு இருக்காரு. டிம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஹிரோஷிராண்டா பசங்க அண்ட் கேக்கோட பேர பசங்க, நாம இவங்களை கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க ரத்தத்திலேயே அந்த மொனார்க்கோட அந்த ரத்தம் ஊறிட்டு இருக்கு, இவங்களோட லெகசி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லெகசியா, அந்த லெகசி லீஷாவை எங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னு பார்த்தல. இந்த லெகசியை ஃபாலோ பண்ணுறவங்க ஒன்றும் இல்லாமல் போனவாங்க, இல்லைனா செத்து போவாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு ஹிரோஷியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹிரோஷியை தேட்டோம், நிறைய மான்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கு, ஸோ அவங்க கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களை வெளியே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவங்களை எஸ்கேப் பண்ணி விட மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் இவனை பற்றி மோசமாக பேச, டேய் உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன்டா, ஒழுங்காக அந்த தொட்டு ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்கள வாண்டடாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி அவங்க அப்பாவை தேடுறதா அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இப்போ கேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கியோ போக தான் யோசிக்கிறா. டோக்கியோ போய் என்ன பண்ண போகிறேன், அங்கே தான் எல்லாம் போயிடுச்சு, நான் இங்கே அப்பனை தேடி கண்டுபிடிக்கணும், நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம லீஷாவை காட்டுறாங்க. அவர் செல்லுக்குள்ளே இருக்கும்போது கரெக்டாக அவருக்கு பின்னாடி ஒரு ப்ரொஜெக்டர் ஓடிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டரில் அவங்களோட அந்த பழைய ஃபுட்டேஜஸ் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம இவர் ரேண்டாப்பை ரோட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபுட்டேஜ் வர மாதிரி காட்டியிருக்காங்க, ரொம்ப பழசு. அண்ட் அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம ஓல்டு லீஷா மேலே யங் லீஷாவோட அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ யங்கு ஓல்டு ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணில் காட்டுறாங்க. உண்மையாக அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இது பழைய ஃபுட்டேஜ், ஏன்னா அவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1952 சமயத்தில் அவங்க சந்திச்சிருப்பாங்கல்ல, அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க. ஸோ பழைய ஃபுட்டேஜஸ் இது எல்லாமே. அண்ட் இப்போ அந்த ஹெட்டுமே வந்து இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக ஓல்டேஜ் ஹோமில் இருந்தே என்னடா திடீர்னு வந்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, வேலை வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்து அவர் சுத்தமாக பயப்படவே இல்லை. அண்ட் அந்த இடத்துல லேட்டரானு பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே அவங்க எல்லாத்தையும் லைக் பேஷ் பண்ணி கலாச்சிட்டு இருக்காரு. ஏன்டா மொனார்க்காலெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் டேரெக்டாகவே அவங்களுக்கு நேராக பேசிக்கிட்டு இருக்காரு. யாராலையுமே காஜலாவை ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் மட்டும் காஜலாவை என்னடா பண்ணிட போகிறீங்க, அதை தடுக்க முடிஞ்சா அவங்களால. அந்த காட்சியில் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, அது ஹெட் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல நிறைய ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புளா நீங்களா சேர்ந்து என்ன முடிவு பண்ணீங்க காஜிலா விஷயத்தில், அதுங்களை சண்டை போட தானே விட்டீங்க, லெட் தம் ஃபைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காஜிலா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செரிசாவா இந்த டைலாக் தான் சொல்லியிருப்பாரு. அந்த காஜிலா விட்டோஸோ சண்டை போட்டோம், லெட் தம் ஃபைட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒருவேளை காஜிலா அன்றைக்கி மோசமாக மாறி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்கள ஓப்பனாகவே கலாச்சிட்டு இருக்காரு. இதோட இவங்களோட பேச்சு எதுக்குமே அவர் பற்றினா ஒத்து வர மாதிரி தெரில. லிட்டராக அவர் எல்லாத்தையும் கலாச்சிட்டு தான் இருக்காரு இவர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுமே வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹிரோஷியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோ செகண்ட் ஒய்ஃபோ அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே கென்டாரோவை பார்த்தோன்னே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இன்னொரு பையன் வந்திருக்கா அப்படின்னு அவங்க கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அவன் ஹெல்ப் பண்ண வரும்போதுமே கூட பார்த்தீங்கன்னா நீ ஹெல்ப் பண்ண வேணாம் நிறுத்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க.
அண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மேப்பை பாருங்களேன், ரெட் ஜோன் மாதிரி ஒரு ஏரியா காமிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி காட்ஜிலா வந்து இந்த மொத்த இடத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கு. அந்த இடத்த தான் அவங்க ரெட் ஜோனாக மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் ரூம் காமிச்சு வைக்க, இந்த பக்கம் இப்போ தான் கேட்டு அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கேட்டோட அம்மாவுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி டவுட் இருந்திருக்கு. அவர் பார்த்தியா வீட்டில் அதிகமாக தங்குறது கிடையாது, ஒருவேளை உண்மையாகவே அவருக்கு ஒரு அஃபேர் இருக்குமோ அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை நேரடியாக அவங்களுக்கு போய் பார்க்க தைரியம் இல்லாமல் தான் அவங்க பொண்ணை புஷ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் தெரிஞ்சதுமே இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன சண்டை மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க அம்மாவுமே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. பட் இப்போ ஆஃபீஸ்க்கு போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. நீ போனேன்னா உன்னை அவங்க ஷூட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க அம்மா பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் அந்த இடத்துல ரெஸ்கியூஸாக வேலை செய்கிறாங்களே, ஸோ இவங்களோட வண்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வச்சு அவங்களை அமுச்சு விட்டுறாங்க. விடியறதுக்குள்ளே வந்து சேருங்கடா அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க இந்த இடத்துக்குள்ளே போகும்போது ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க மாதிரி காட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் நம்ம கேட்டுமே ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க வேலை பார்க்கும்போது கூட அந்த இடத்துல இந்த காட்ஜிலா டே சம்பவங்கள்லாம், இந்த ஜி டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நாள் என்னென்ன நடந்துச்சு, அந்த நாள் என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படி மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த காட்ஜிலா நினச்சி ஒரு பயத்தில் இருக்க மாதிரியும் காட்ஜிலா அட்டாக் அப்போ இல்லை எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த காட்ஜிலானால அந்த பசங்க இறந்தது நம்ம இவளுக்கு ஒரு பிடிஎஸ்டியாக இருந்துட்டு இருக்கோம். அது இப்போ அங்கங்கே ட்ரிகர் ஆகிற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க. அண்ட் அவளுக்குள்ள ஒரு கில்ட்டுமே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கேட் வந்து ஒரு எல்ஜிபிடி கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு எல்ஜிபிடி இது சம்மந்தமே இல்லை, ஆக்சுவலி இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். இந்த கதைக்கு அது எந்த வகையிலுமே அவள் எல்ஜிபிடி சப்போர்ட்டே பண்ணல. அவள் எல்ஜிபிடியாக இருந்தா என்ன, ஸ்ட்ரைட்டாக இருந்தா என்ன, அதுக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே கிடையாது. பட் அப்படி காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கேட்டே என்ன பண்ணியிருக்கான்னா, அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டேனின்னு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாள். அதே சமயத்தில் வேறு யாரு கூட சீட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ அது அவளுக்கு ஞாபகம் வந்து என் அப்பாவுமே அப்படி இருந்திருக்காரு, நானுமே அப்படி தான் இருந்திருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவன் மனசை போட்டு உலுக்கிட்டு இருக்கு. அதனாலேயே நான் உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டு நான் ஏன் இப்படிலாம் இருக்கேன், எனக்கு உயிரோடு இருக்க தகுதி இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதே இடத்துல இருக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் நீ தானே என் உயிரை காப்பாற்றினேன், இதெல்லாம் நினச்சி வருத்தப்படுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேதா அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கென்டாரோக்கும் கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாண்டிங் ஏற்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கமர்ஷியல்ஸில் வர பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி காட்டுவார். அந்த பாட்டை இப்போ இவங்க 2 பேருமே பாடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அது ஒரு ஃபன்னாக இருந்துட்டு இருக்கும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்போட அந்த ஒரு பில்டிங்கை கண்டுபிடிச்சி போயிடுறாங்க. அவர் வீடு டாப் ஃப்ளோரில் இருந்துகிட்டு இருக்கா. ஸோ அவருக்கு வியூ ரொம்ப பிடிக்குமா, அதனால டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போய் அங்கே ஒரு மேப் இருந்துட்டு இருக்கோம். அந்த மேப்பை பின்னாடி ஏதாவது லாக்கர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாரோ பார்ப்பான். ஏன்னா அந்த ஆஃபீஸில் ஒன்று இருந்துச்சுல, அதே மாதிரி இங்கேயும் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இங்கே எதுவும் இருக்கணுமே, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் ஒன்றும் இல்லையாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி மற்றதை சர்ச் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அந்த மேப்பில் நிறைய இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம கேட் நோட் பண்ணி அவர் நிறைய விஷயத்த மார்க் பண்ணி வச்சிருக்காரு. இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண அந்த பழைய ஆஃபீஸில் இருந்த மேப்பையும் இதையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் நம்ம கென்டாரோ டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்து பழைய மேப்பில் இந்த லொக்கேஷன்லாம் அப்படியே பாயிண்ட் பண்ணி இந்த துப்பாக்கி படத்தில் வர மாதிரி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிண்ட் பண்ணி இந்த மேப்போட பார்த்தீங்கன்னா அது அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அப்போ தான் சூரியன் வெடிஞ்சிருக்கு. சூரியன் வெடிஞ்சு கரெக்டாக கண்ணாடிக்கு வெளியே அந்த வெளிச்சம் வரும்போது அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எந்தெந்த லொக்கேஷன்ஸை பாயிண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி காட்டும்போது அது கரெக்டாக அந்த ஃப்ளோவில் செட் ஆகுது. டோக்கியோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ, அலாஸ்கா, ஆஃப்ரிக்காவில் இப்போ காட்டுது. ஸோ அடுத்து ஹிரோஷியா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கணும். ஸோ அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தேடி போயிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அப்படி போனது எனக்கு தெரியும், பார்ட் டைம் ஹஸ்பண்ட் இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படி மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன இதுவுமே கொஞ்சம் ஏதோ ஒன்று தப்பாக தான் இருந்துட்டு இருக்கு. மேபி இவங்களுமே அந்த ப்ராப்பகண்டா ஏஜென்ட்டாக திணிக்க பார்க்குறாங்களோ, மேபி அப்படி தான் தெரியுது. பட் சீரிஸ் போக போக பார்க்கலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் இப்போ கென்டாரோ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டுவாலுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. டுவாலுக்கு கால் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே டச்லேயே நான் உனக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இப்போ மேவை வச்சு ஏதாவது ஒரு பிட்ரேல் சீக்வன்ஸ் வைக்க போகிறாங்களோ, மேபி வச்சாலும் வைக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அந்த இந்த டீமுக்கு என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். வேலை தான் இந்த வீடியோலாம் சொல்லுவது நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.